கீதா தீபக்கை வீட்டை விட்டு அனுப்பும் சமயத்தில் ஒரு பெரிய கேங் அங்கே வந்து தீபக்கை பற்றி விசாரிக்க கீதா அவர்களிடமும் தீபக்கை அழைத்துச் செல்லுமாறு சத்தம் போடுகிறாள். கணேஷும் ஷர்மிளாவும் கீதாவின் கோபத்தை பார்த்து எதுவும் பேச முடியாமல் அப்படியே திகைத்து நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது வந்த ஆட்களில் இருந்து ஒருவர் தீபக்கின் முன்னால் வந்து, சார் நீங்க தான் மிஸ்டர் தீபக்கா என்று கேட்க, ஆமா எதுக்கு கேக்குறீங்க, நீங்களாம் யாரு என்று தீபக் குழப்பத்துடன் அவர்களை பார்த்து கேட்டான். சார் இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு நடந்த பெயிண்டிங் ஆக்ஷனுக்கு நான் தான் சீஃப் மேனேஜரா இருந்தேன். நான் இல்லாத நேரத்துல என்னோட ஸ்டாஃப்ஸ் உங்ககிட்ட ரொம்ப மரியாதை குறைவா நடந்துகிட்டதா கேள்விப்பட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களை தேடி எங்களோட ஆளுங்களை அனுப்புனேன். ஆனா எங்கேயும் உங்களை கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு உங்களுக்கு அப்படி ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்க கூடாது. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க சார் என்று அந்த மேனேஜர் பணிவுடன் கேட்டார். அவர் சொன்னதை கேட்டு தீபக் உட்பட எல்லோருமே திகைத்து போனார்கள். இவ்வளவு முக்கியமான ஆட்கள் தீபக்கை தேடி வந்து மன்னிப்பு கேட்பதை பார்த்து கீதாவுக்கே ஆச்சரியமாக இருந்தது. தீபக் ஆச்சரியத்துடன், ஓ அப்படின்னா நீங்க பெயிண்டிங் ஆக்ஷன் நடந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்களா என்று கேட்க, ஆமா சார், நான் அங்க வரும்போது உங்களுக்கு நடந்த பிரச்சனையை பத்தி என்னோட இன்னொரு ஸ்டாஃப் சொல்லிதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அங்க நடந்த எல்லாத்தையும் விசாரிக்கும் போது எங்களோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் லீடர் தான் அங்க இருந்த நவீனுங்கிற ஒருத்தரோட பேச்சை கேட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க, அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் லீடரை நாங்க அப்பவே வேலையை விட்டு தூக்கிட்டோம். நடந்த எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க சார் என்று பணிவுடன் கேட்டார் அந்த மேனேஜர். அப்போது அவருடைய கண்களில் ஒரு பயம் தெரிந்தது. தனக்கு முன்னால் துப்பாக்கி நீட்டப்பட்டதை போல பயந்து நின்று கொண்டிருந்தார். அப்போது தீபக் அவரை பார்த்து, நான் அதையெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். இதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இட்ஸ் ஓகே, நான் எதையும் தப்பா நினைக்கல என்று சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டதும் தான் அந்த மேனேஜர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் கீதாவால் தீபக்கிற்கு முன்னால் எதற்கு இத்தனை பேர் தலை குனிந்து நின்று மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் நீங்க ஏலத்துல கலந்துக்க முடியாததுனால எங்களோட முதலாளி மிஸ்டர் சூரிய பிரகாஷ் உங்களுக்காக சில கிஃப்ட்ஸ் அனுப்பியிருக்காரு. தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாதீங்க. எங்களோட முதலாளியே உங்களை நேர்ல வந்து மீட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா அவருக்கு நிறைய வேலை இருக்கிறதால வர முடியல. ஆனா கண்டிப்பா சீக்கிரமே உங்களை வந்து மீட் பண்றதா சொல்லியிருக்காரு என்று சொன்னார் அந்த மேனேஜர். அப்போது அங்கே நடந்த எல்லாவற்றையும் பார்க்கும்போது இதெல்லாம் ஆர்த்தியின் வேலையாக தான் இருக்கும் என்று புரிந்து கொண்டான். அந்த நேரத்தில் காருக்குள் இருந்து ஒவ்வொரு கிஃப்டாக எல்லோரும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது அனைத்தும் மிகவும் விலை உயர்ந்த கிஃப்ட்ஸ் என்பதால் அதை பார்த்ததுமே கீதாவின் கண்கள் பிரகாசம் அடைந்தது. அப்போது தீபக் அவற்றையெல்லாம் பார்த்து, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் திருப்பி எடுத்துட்டு போயிருங்க. அங்க நடந்த விஷயத்தை பத்தி நான் அப்பவே மறந்துட்டேன் என்று சொல்ல, அதற்குள் மேனேஜர் அவனை பார்த்து, சார் இதெல்லாம் ரொம்ப சின்ன கிஃப்ட்ஸ் தான். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நீங்க பட்ட அவமானத்தோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல என்று மேனேஜர் சொன்னார். அதை கேட்டு தீபக் என்ன சொல்வதென்று தெரியாமல் அப்படியே அமைதியாக நின்றிருந்தான். அடுத்த சில நொடிகளில் அவர்கள் மொத்த கிஃப்ட்ஸையும் வீட்டுக்குள் வைத்துவிட்டு தீபக்கிடம் கை குலுக்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். அவர்கள் சென்றதும் தீபக் மெதுவாக திரும்பி ஷர்மிளாவை பார்த்தான். அப்போது அவள் கோபத்துடன் தன் அம்மாவின் பக்கம் திரும்பி, அம்மா இப்ப வாச்சும் தீபக் மேல எந்த தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அவர் உள்ள வரலாமா என்று கேட்டாள். அப்போது கீதாவின் பார்வையெல்லாம் அந்த கிஃப்ட்ஸ்களின் மீது தான் இருந்தது. தீபக்கை திட்டிய குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல், வர சொல்லு என்று சொன்னார். அப்போது ஷர்மிளா அவன் முன்னால் வந்து, சாரி தீபக், நீ உள்ளவா என்று அவனை அழைத்து கொண்டு செல்ல, அப்போது திடீரென இன்னொரு உயர் ரக சிவப்பு ஸ்போர்ட்ஸ் கார் அவர்களுடைய காம்பவுண்டுக்குள் வந்தது. உடனே தீபக் உள்ளே செல்லாமல் திரும்பி பார்த்தான். காருக்குள் இருந்து உயரமான ஒரு மனிதர் இறங்கி தீபக்கை நோக்கி நடந்து வந்தார். இது யாரு என்று தீபக் சந்தேகத்துடன் சொல்ல, தீபக், ஏலத்துல நடந்த விஷயத்துக்காக உன்னை பார்க்க இத்தனை பேர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ ஏதாவது மேஜிக் ஏதாச்சும் பண்ணியா என்று கணேஷ் ஆச்சரியத்துடன் கேட்டார். எனக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல அங்கிள் என்று தீபக் குழப்பத்துடன் சொன்னான். அப்போது அங்கே வந்த அந்த நபர் தீபக்கை பார்த்து, ஹலோ சார், நான் சூரிய பிரகாஷ். நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக என்னோட ஆளுங்களை அனுப்பியிருந்தேன். எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருந்தாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம என்னால எதையும் நிம்மதியா பண்ண முடியல. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி சார் என்று சொல்லி தீபக்கை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார். தீபக்கை பார்க்க சூரிய பிரகாஷ் வந்த விஷயம் கேள்விப்பட்டதும் அங்கிருந்து கிளம்பி சென்ற மேனேஜர் திரும்பவும் தீபக்கின் இடத்திற்கே வந்து விட்டார். சூரிய பிரகாஷ் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்பதை பார்த்ததும் தீபக் அவரை பார்த்து, இட்ஸ் ஓகே மிஸ்டர், இதுக்காக நீங்க இப்படி கையெடுத்து கும்பிடணும்னு அவசியம் இல்ல. அதான் உங்களோட டீம் ஏற்கனவே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்களே, எனக்கு அதுவே போதும். அங்க நடந்த எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் என்று சொன்னான். அதையெல்லாம் பார்த்த கீதா, என்ன இது, ஒரு தண்டசோர பாக்குறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க. வந்ததும் இல்லாம எல்லாருமே கால்ல விழுகாத குறையா சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க என்னதான் நடக்குது என்று தனக்குள் கேட்டுக்கொண்டார்.
உண்மையில் அங்கே நடந்த விஷயத்தை எல்லாம் பார்த்து கீதாவால் நம்பவே முடியவில்லை. சூரிய பிரகாஷ் கையெடுத்து கும்பிடுவதை பார்த்து அவருடைய மேனேஜருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அதே சமயத்தில் தீபக்கிற்கும் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. அடுத்தடுத்து எதிர்பாராத ஆச்சரியங்கள் நடந்து கொண்டே இருந்தது. எல்லோரும் சென்ற பிறகு அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்றுதான் அப்போது தீபக்கின் எண்ணமாக இருந்தது. அப்போது சூரிய பிரகாஷ் தீபக்கை பார்த்து, சார், நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அடுத்து என்ன ஏலம் நடந்தாலும் அதுல நீங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா இருப்பீங்க. அதுக்காக நானே காரை அனுப்புறேன் என்று சொன்னார். இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உண்மையிலேயே எனக்கு இந்த விஷயத்துல எல்லாம் எந்த ஆர்வமும் கிடையாது. அதனால நீங்க எதையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல என்று சொன்னான் தீபக். இல்ல சார், நீங்க முடியாதுன்னு சொன்னா என்ன மன்னிக்கலன்னு அர்த்தம் என்று சொன்ன சூரிய பிரகாஷ் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு கோல்டு கார்டை எடுத்து, இந்த கோல்டு கார்டு இருந்தா இந்தியாவுல நீங்க எந்த ஆக்ஷனுக்கும் ஃப்ரீயா போகலாம். நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட யார வேணாலும் கூட்டிட்டு போகலாம். இது லைஃப் டைம் கார்டு. எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எங்களோட அடுத்த ஆக்ஷனுக்கு நீங்க குடும்பத்தோட வரணும் என்று புன்னகையுடன் சொன்னார் சூரிய பிரகாஷ். உடனே தீபக் அந்த கோல்டு கார்டை திருப்பி கொடுத்து, எனக்கு இதெல்லாம் தேவைப்படாது, நீங்களே வச்சுக்கோங்க என்று சொல்ல, உடனே கீதா பின்னால் இருந்து, அதான் அவர் அவ்வளவு தூரம் சொல்றாருல, வாங்கிக்கோ தீபக். யாரு கிஃப்ட் கொடுத்தாலும் அதை நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது என்றவர் தானாக முன்னால் வந்து அந்த கார்டை வாங்கி கொண்டார். சூரிய பிரகாஷும் சிரித்துக் கொண்டே அவரிடம் கார்டை கொடுக்க கீதாவின் முகத்தில் புன்னகை பரவியது. வீட்டுக்குள்ள வந்து ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போங்க என்று அவர் சிரித்துக் கொண்டே சூரிய பிரகாஷை பார்த்து கேட்க, இல்ல மேடம், பரவாயில்ல, எனக்கு நேரம் ஆச்சு, இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன் என்று சொன்னவர் தீபக்கை பார்த்து கை குலுக்கி விட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பினார். அவர்கள் சென்றதும் கையில் மின்னிக் கொண்டிருந்த கோல்டு கார்டை பார்த்த கீதா, தீபக், உனக்கு இவ்ளோ பெரிய ஆளுங்க கூட எல்லாம் கான்டாக்ட் இருக்குன்னு எனக்கு சொல்லவே இல்ல. உண்மையிலேயே இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லு. எங்களுக்கு தெரியாம ஏதாச்சும் மோசடி வேலை பண்ணிட்டு இருக்கியா என்று கேட்டார். கீதாவின் கேள்விக்கு தீபக்கிடம் எந்த பதிலும் இல்லை. கீதாவுக்கு மட்டுமில்லாமல் அங்கே நின்றிருந்த ஷர்மிளா, கணேஷுக்குமே அதே கேள்விதான் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. என்ன அமைதியா இருக்க? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லு. நீ என்ன கேம் ஆடிட்டு இருக்க என்று மீண்டும் கேட்டார் கீதா. ஆண்டி, நிஜமா எனக்கும் இவங்க யாரையும் தெரியாது. இவங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரிஞ்சது, எதுக்காக என்ன பார்க்க வந்தாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியல என்று சொன்னான் தீபக். அவன் சொன்னதை கேட்டதும் கீதா அவனுக்கு முன்னால் வந்து தீபக்கின் கண்களையே பார்த்தார். அந்த சமயத்தில் தீபக்கின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. தன்னுடைய உண்மையான அடையாளத்தை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்களோ என்று பயந்தான். ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக தீபக்கையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய அமைதி அவனை இன்னமும் பயமுறுத்தியது. இவ்ளோ காஸ்ட்லியான கோல்டு கார்டை ஒருத்தன் கொடுத்துட்டு போறான்னா கண்டிப்பா அவன் இதெல்லாம் சும்மா பண்ண மாட்டான். என்ன நடக்குதுன்னு எனக்கு உண்மையை சொல்லு தீபக். நீ பொய் சொன்னா அதை நான் கண்டுபிடிச்சிடுவேன் என்று கீதா மீண்டும் கேட்டார். ஆண்டி, சத்தியமா தான் சொல்றேன், இவங்க யாரையும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டு தான் இவங்களை அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொன்னவன் கணேஷின் பக்கம் திரும்பி, அங்கிள், நம்ம வர வழியில என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணினோமே, அவங்க தான் இவங்களை அனுப்பியிருப்பாங்க என்று சொன்னான். உடனே கணேஷும் யோசித்து பார்த்துவிட்டு, ஆமா, தீபக் சொல்றது சரிதான். அந்த பொண்ணும் ஏலத்துல நடந்த சம்பவத்துக்கு இதே மாதிரி தான் மன்னிப்பு கேட்டா. இப்போ மனசு கேட்காம தான் இவங்களெல்லாம் அனுப்பி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு தீபக் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனால் ஷர்மிளாவுக்கு இன்னமும் சந்தேகம் இருந்தது. ஆமா, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். பணத்தை தண்ணி மாதிரி கரைக்கிற அளவுக்கு இருக்க உன்னோட அந்த ஃப்ரெண்டு யாரு? அந்த அளவுக்கு அவ தாராள மனசு படைச்சவளா என்று ஷர்மிளா கேட்டாள். உடனே கணேஷ் அவளை பார்த்து, அம்மாடி, நான் தான் போன்லயே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னனே. அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு தீபக் ஹெல்ப் பண்ணதுக்காக தான் அந்த பொண்ணு பண்ணனா. அவளோட அந்தஸ்துக்கு இந்த பணம் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது என்று சிரித்து கொண்டே சொன்னார். ஆனால் ஷர்மிளாவுக்கு இங்கே நடந்ததெல்லாம் நம்ப முடியவில்லை. ஒரு சாதாரண பிரச்சனைக்கு இவர்கள் இந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதை பார்த்த தீபக், ஷர்மி, நீ ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காத. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகல. அந்த பொண்ணோட ஃபேமிலிய நான் காப்பாத்தினது ஒரு தற்செயலா நடந்துச்சு. அந்த பொண்ணோட பேரு ஆர்த்தி. பெரிய பணக்கார குடும்பம். ஆனா ரொம்ப நன்றி உணர்வோட இருப்பாங்க. அதனாலதான் நான் பண்ணின அந்த உதவிக்கு இவ்ளோ கைமாறு பண்றாங்க என்று சொன்னான். உடனே கணேஷ் ஷர்மிளாவை பார்த்து, ஷர்மி, நீயும் இப்போ உன் அம்மா மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டியா? தீபக் சொல்றது கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும். அவனை நம்பு. இப்போதான் அவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அதுவும் இல்லாம அந்த நவீன் தான் எல்லா பொய்யும் சொல்லியிருக்கான். இப்பவாவது நம்புறியா என்று கீதாவை பார்த்து கேட்டார். அதை கேட்டு கீதாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் சில நொடிகள் தடுமாறியவர், சரி, இவன் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். நடக்கிற எல்லா விஷயமும் இவனுக்கு சாதகமா நடக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் உள்ள போய் சாப்பிட போறேன் என்று சொல்லிக்கொண்டு கீதா வேகமாக வீட்டிற்குள் சென்றார். கீதா அவர் செய்த தவறுக்கு வெட்கப்படுவதை அவருடைய வார்த்தைகள் தெளிவாக காட்டியது. அப்போது கணேஷும் ஷர்மிளாவை பார்த்து சிரித்து கொண்டே, அம்மாடி, எனக்கும் பசியில வயித்துல எலி ஓடிட்டு இருக்கு.
போய் சாப்பிடலாம் வாங்க என்று சொல்லிவிட்டு கீதாவின் பின்னாலேயே சென்றார். ஷர்மிளாவின் மனதில் இன்னமும் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எதுவும் சொல்லவில்லை. தீபக்கையே பார்த்தபடி நின்றிருந்தாள். தீபக்கிற்கு அந்த நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியவில்லை. சில நொடிகள் அமைதியாக இருந்த ஷர்மி ஒரு பெருமூச்சை விட்டுக்கொண்டு சரி வா சாப்பிடலாம் என்று சமாதானமானாள். அதை கேட்டதும் தான் தீபக்கின் மனதில் கொஞ்சம் நிம்மதி ஏற்பட்டது. உண்மையிலேயே நான் எந்த தப்புமே பண்ணல ஷர்மி. யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ என்ன நம்புனா எனக்கு அது போதும் என்று சொன்னான். முதல்ல சாப்பிடுவோம், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் வா என்று சொன்ன ஷர்மி அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றாள். அதன் பிறகு எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். தீபக் திரும்பவும் வந்து டைனிங் டேபிளில் உட்கார்ந்தான். அவனை பார்த்ததும் கீதா முகத்தை பார்க்க தைரியம் இல்லாமல் திரும்பி உட்கார்ந்து கொண்டார். ஆனால் தீபக்கால் நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை. இருந்தாலும் ஷர்மிளாவின் கட்டாயத்தால் கொஞ்சம் சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்ததும் கிச்சனை கிளீன் செய்யும் வேலையை ஸ்டார்ட் செய்ய அப்போது அங்கே வந்த ஷர்மி, தீபக் அதெல்லாம் காலையில பண்ணிக்கலாம், ஏற்கனவே ரொம்ப டைம் ஆச்சு என்று சொல்ல, இல்ல ஷர்மி, நான் இதை கையோட முடிச்சிடுறேன், எப்ப பண்ணாலும் நான் தானே பண்ணணும் என்று சொன்னான். இல்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ என்னோட ரூமுக்கு வரியா என்று ஷர்மிளா கேட்க தீபக் உடனே தலையை ஆட்டினான். அவனும் ஷர்மிளாவிடம் பேச வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் வேலையை முடிக்காமல் சென்றால் கீதாவிடம் அதற்கும் திட்டு விழும் என்றுதான் வேலையை செய்து கொண்டிருந்தான். இப்போது ஷர்மிளா சொன்னதும் உடனே கைகளை கழுவிக்கொண்டு அவளுடைய ரூமுக்கு சென்றான். இருவரும் பெட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஷர்மிளா அமைதியாகவே இருப்பதை பார்த்து, என்ன ஷர்மி, பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா இருக்க, என்னாச்சு என்று கேட்டான். ஷர்மிளா ஒரு பெருமூச்சு விட்டபடி அவனை பார்த்து, தீபக் நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், உண்மைய சொல்லுவியா என்று கேட்டாள். உடனே தீபக் குழப்பத்தோடு அவளை பார்த்து, என்ன சொல்லு ஷர்மி என்று கேட்க, உனக்கு சௌந்தர்யான்னு யாரையாவது தெரியுமா என்று கேட்டாள் ஷர்மிளா. அவளுடைய வாயிலிருந்து சௌந்தர்யாவின் பெயரை கேட்டதும் தீபக் திகைத்து போனான். பயத்தில் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என்ன சொல்வதென்று தெரியாமல் அப்படியே அதிர்ச்சியில் உட்கார்ந்திருந்தான். ஷர்மிளாவுக்கும் சௌந்தர்யாவை பற்றி தெரிந்து விட்டதா? தீபக்கை பற்றிய உண்மைகளை ஷர்மிளா கண்டுபிடிப்பாளா? தீபக் எப்படி அவளை சமாளிக்கப் போகிறான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.